எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த தலைமை பண்பின் கலை பற்றி பேசுவதற்காக, உலகத்தினுடைய எந்த மூலையிலிருந்து நீங்க இணைந்திருந்தாலும், வருக வருக என வரவேற்கிறோம். சிஸ்டர் டெபி வந்து இன்னைக்கு நமக்கு இந்த கிளாஸ் எடுப்பாங்க. இன்னைக்கு அவங்க இந்தியாவிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பூனேலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான வைப்ரேஷன்ஸ் அங்கேருந்து கொண்டு வராங்க, பூனேலேருந்து நமக்காக. தலைமை பண்பின் கலையை பற்றி பேசுகிறாங்க. ஒரு சிஸ்டர் பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். சிஸ்டர் வந்து ரொம்ப செல்லமா டெபின்னு கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு எஜுகேட்டரா இருக்காங்க, விஷனரி. அவங்க வந்து கிரேட் லிசனர், என்கரேஜர் அப்படின்லாம் அவங்கள பெருமை பண்றாங்க. தெரிஞ்சவங்கலாம் அவங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஞானம் வந்து 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு. எத்தியோப்பியால இருந்தபோது அவங்களுக்கு ராஜயோக மெடிடேஷன் பத்தி அறிமுகம் கிடைச்சது. அப்புறமா அதுக்கப்புறம் அவங்க திரும்பி பார்க்கவே இல்ல. நெறைய பேருக்கு ஞானம் குடுத்துருக்காங்க. அவங்க எல்லாரையுமே ஊக்கப்படுத்துறதுல ரொம்ப முதன்மையா இருக்காங்க. இப்போ அவங்கள நம்ம எல்லார் சார்பாகவும் வரவேற்கலாம். அதற்கு முன்னாடி சிஸ்டர் கிளாடியா வந்து அவங்களை மலர்கள் கொடுத்து வரவேற்பாங்க. ஓம் சாந்தி. என்கிட்ட கொஞ்சம் ஒரு கெனடியன் ஃபிளாக் உடைய வண்ணத்துல என்கிட்ட மலர்கள் இருக்கு. நீங்க இப்ப இந்தியாவ என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கலைய பத்தி நீங்க பேசுறத நாங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அவங்களுக்கு ஒரு பொக்கே குடுக்குறோம். நீங்க வெவ்வேறு டைம் ஜோன்ல இருந்தாலும், நீங்க எங்களோட இணைந்தமைக்கு நன்றி. அ சிஸ்டர் கிளாடியாக்கு நன்றி. ம். நன்றது நல்லது டீம். இந்த வாழும் கலை பத்தி இந்த சீரிஸ்க்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே வந்து இன்டர்பிரிட்டேஷனுக்காக ஒவ்வொரு வாரமும் இணைங்கிறீங்க. இப்ப நான் மவுண்ட் அபு ராஜஸ்தான் போயிட்டு வந்திருக்கேன். பெஸ்ட் ஆஃப் மைண்ட் ரிட்ரீட்டுக்கு கனடாக்குல இருந்து ஜூடி சிஸ்டரோட இங்க வந்திருந்தேன். அப்ப இன்னைக்கு புனேல இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட இணைந்ததுக்கு. இந்த டீம் இந்த டீம் வந்து நிறைய உழைக்கிறாங்க. எல்லா கலைகளையும் நம்ம கிட்ட கொண்டு வர்றதுக்காக லாஸ்ட் வீக் மைக் ஜார்ஜ் வந்து நம்மள ரொம்ப நிரப்பிட்டாரு. எப்படிலாம் அத பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிக் குடுத்தாரு. உங்க தலைமை பண்பு பத்தி. அதுல நெறைய கேப்சூல்ஸ் இன்ஃபர்மேஷன் குடுத்திருந்தாரு. நானு மறுபடியும் அந்த டாக் வந்து திரும்ப கேட்டேன். எப்படி வந்து காலையிலயும் கேட்டேன், மத்தியானமும் கேட்டேன். அப்போ நெறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம வச்சிருக்கோம். நம்ம ஒரு சிலர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி யோசிக்கும்போது, நானு எப்படி இன்னொருத்தர பின்பற்றுனேன்னு பத்தி நெனைக்கிறோம். நாம எல்லாமே குரூப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்திருப்போம் இல்லையா? ஃபேமிலில இருக்கலாம்.
நம்மளுடைய பிசினஸ்லயோ, இல்ல நம்மளுடைய ஆஃபீஸ்லயோ, அப்ப அங்க வந்து நேச்சுரல் லீடர்ஸ் வந்து எமர்ஜ் ஆகறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுல ஒரு விதம் என்னதுன்னா, அது நெறைய அட்டென்ஷன் கிடைக்கிறதில்ல. அதுல நாம செய்யக்கூடிய நேச்சுரலான விஷயங்கள் வந்து அங்க வெளிய வரதில்ல. அந்த நேச்சுரலான விஷயங்கள் வந்து அந்த தலைவர வந்து வெளிக்கொணரும். உங்ககிட்ட அந்த விசேஷ தன்மை இருந்ததுன்னா, ஒரு சில நேரங்கள்ல, இப்போ மக்கள் அத திரும்பி பார்த்துட்டு, "ஓ! இவங்க இது செஞ்சாங்க. அவ்ளோ ஈஸியா செஞ்சு முடிஞ்சாங்க. அந்த வேலைய செஞ்சு முடிச்சாங்க." அப்படின்னு. அப்போ நாம இன்னைக்கு வெவ்வேறு விதமான சூழ்நிலைகள பார்க்கலாம். எனக்கு வந்து அவரோட பிரசன்டேஷன் புடிஞ்சிருந்தது எனக்கு. அப்போ லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் வந்து பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்டின்னாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் நம்மகிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு செக் பண்ணணும். நம்ம இன்னும் என்ன வளர்த்துக்கணும் அப்டின்னும் பார்க்கணும். அ வேலைய செஞ்சு முடிக்கிறதுக்கு. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா, என்னுடைய பவர் பாயிண்ட் நான் எடுக்கிறேன். இப்போ இந்த வாழும் கலை பார்க்கும்போது, எந்த கலைய பத்தி பார்க்கும்போதும், நம்மளுடைய ஐடியா வந்து என்னன்னா, நாம இது மூலியமா ஒரு வழி உருவாக்குறோம். அதுல கத்துக்கணும். எப்படி நாம ஒவ்வொரு கலையிலயும் சிறந்தவரா இருக்க முடியும் அப்படின்னு கத்துக்கிறோம் நம்ம. அப்போ வாழறது வந்து ஒரு கலை போல இருக்கும். அப்போ நம்மளுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு அவேர்னஸ் அத பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம அதனுடைய ஆழத்துல போறோம். அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணி பார்க்குறோம். அப்புறமா அதுக்கு நமக்குள்ள எப்படி கொண்டு போறது அப்படின்னு பார்க்குறோம், இந்த கலைய. அப்போ நம்மளுடைய நோக்கம் இன்னைக்கு என்னன்னா, கொஞ்சம் பிரதிபலிச்சு பார்த்து, நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ வந்து எப்படி நம்மளுடைய தலைமைய நாமளே பார்க்கலாம். அது வந்து ஃபார்மலாவும் இருக்கலாம், இன்ஃபார்மலாவும் இருக்கலாம். அப்போ நாம அதில பண்புகள் என்ன அப்ளை பண்ணோம், பண்ணல அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து நமக்கு என்ன கிடைச்சது? அந்த வேலைய செய்து முடிக்கிறதுக்கு, நம்மகிட்ட இருந்த நேரத்துக்கு தகுந்தாப்போல நம்மளால வேலை செய்ய முடிஞ்சதா? அப்படின்லாம் பார்க்கலாம். நான் இது ஏற்கனவே சொன்னேன். லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்னா, அ பர்சனல் டெவலப்மெண்ட். அப்போ நாங்க எழுதின அந்த புக்ல தலைமை பண்பு அப்படின்னா, ஒரு சூழ்நிலை உருவாக்குறது. எங்க வந்து எல்லாருடைய குவாலிட்டீஸும் வந்து வெளிய வரணும். அந்த மாரி ஒரு சூழ்நிலைய உருவாக்கு. அப்ப இது நம்மளுக்கு ஒரு சரியான சூழ்நிலைய உருவாக்கி குடுக்கும். அதுல பிரதிபலிக்கிறதுக்காக. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்னா, ம் 4 விஷயங்கள் மைக் சொன்னாரு. அப்போ அதுல ரிஃப்ளெக்ட் பண்ண போறோம்.
அவருடைய பேச்சுல கான்ஷியஸ் லீடர் பத்தி பார்த்தோம். அப்போ சரியான நேரம், சரியான நேரத்துல சரியான நபராக சரியான வேலைய முடிக்கிறதுக்கு உரியவரா அத பார்க்க முடியுது என்னால. அப்ப யோசிக்கிறதுலேருந்து செய்யறது வரைக்கும். ம். செல்ஃப் எம்பவர்மென்ட் தான் இதுல முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட்டாக இருக்கு. அது நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் உதவியா இருக்கு. அப்போ அந்த செல்ஃப் டெவலப்மென்ட் உடைய நோக்கம் என்னன்னா, எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட்டு. அப்புறமா மத்த எல்லாருக்குமே மரியாதை குடுக்குறது. அந்த சூழ்நிலைய உருவாக்குறது. எல்லாருமே கூட்டா சேர்ந்து வேலை செய்யும்போது, அந்த எனர்ஜி அதுல இருக்கிற எனர்ஜி வந்து மத்தவங்களுக்கு உதவியாக இருக்கு. அதனோடவே பீஸ் ஆஃப் மைண்ட் ரிட்ரீட்ல இருக்கும்போது, அதுல யாருமே லீடர் கிடையாது. நெறைய அதுல ஷேரிங் இருந்தது. அப்போ அதுல வந்து ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் அது பில்ட் ஆயிட்டே போச்சு. நான் வந்து அதெல்லாம் 2 சிச்சுவேஷனையும் யோசிச்சு பார்க்குறேன். அப்போ நான் நீங்க ஏதாவது ஒரு நேரத்த யோசிச்சு பாருங்க. 3 பேர் அ அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருக்கலாம். அது வந்து வொர்க் பிளேஸா இல்லாம இருக்கலாம். ஒரு ஃபேமிலியா இருக்கலாம். ஒரு ஒரு நேரத்த யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லா விஷயமும் ரொம்ப சரியா நடந்தது. பெர்ஃபெக்ட்டா நடந்தது. என்ன நடக்கணும்னு நெனச்சீங்களோ, அது நடந்தது. அப்போ அது அந்த மாரி ஒரு நேரத்த யோசிச்சு பாருங்க. ஒரு சூழ்நிலைய யோசிச்சு பாருங்க. எல்லாமே சரியா நடந்தது. அந்த ப்ராஜெக்ட்டோ, ப்ரோகிராமோ நல்லபடியா முடிஞ்சது. அப்புறமா எல்லாருக்குமே என்ன நோக்கம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது. எல்லாருக்குமே ஒரு ரோல் இருந்தது. எல்லாரும் பின்னாடி உட்கார்ந்து இல்லாம, எல்லாருமே அதுல ஒரு பங்களிப்பு குடுத்தாங்க. அப்புறமா எல்லாரும் தங்களுடைய ஒத்துழைப்ப குடுத்தாங்க. அப்புறமா அந்த வேலையும் சரியான நேரத்துல இருந்த ரிசோர்ஸஸோட சரியா செஞ்சு முடிக்கப்பட்டது. அப்ப இதெல்லாம் பத்தி நீங்க யோசிச்சதோட, அதுல உங்களுக்கு என்ன பண்பு, அந்த குவாலிட்டி என்ன தோணுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க இருந்தபொழுது? என்ன முக்கியமான குவாலிட்டி உங்களுக்கு தோணுது? எது காரணமா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? நல்லது. அப்புறம் இத பத்திலாம் நான் யோசிக்கும்போதும், அப்போ ஒரு சில நேரத்துல ஃபீலிங்ஸ் ஜெனரேட் ஆகுது. ஒரு சில விஷயங்கள் விட்டு போகுது ஃபீலிங்ஸ்னால. அங்க தான் நான் உங்களுடைய கவனத்த இப்ப திருப்பணும்னு நெனைக்கிறேன். என்ன குவாலிட்டி அந்த குரூப்ல இருந்தது? முக்கியமான குவாலிட்டி. அப்போ நான் பீஸ் ஆஃப் மைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி யோசிக்கும்போது, எல்லார்கிட்டயும் ஒரு சந்தோஷம் இருந்தது. அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதே போல தான் இந்த வாழும் கலையினுடைய புரோகிராமுமே. அப்புறம் யோசிக்கும்போது, யார் அங்க நேச்சுரல் லீடரா இருந்தாங்க? நீங்க வந்து என்ன யோசிக்கணும்னா, நம்மள அங்க எங்க எது வழி நடத்தி செல்லுச்சு? யாரோ ஒரு நபர் இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கலாம். எது நம்மள வழி நடத்தி செல்லுச்சு? அப்புறமா?
எப்படி அந்த அவங்களோ யாரோ ஒருத்தர் எப்படி அந்த குழுவ வழி நடத்தி சென்றாங்க? அந்த வேலைய செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஏதாவது ஒரு குவாலிட்டி, ஏதாவது ஒரு பண்பு. அப்புறமா குழுவுக்கு உதவியாக அவங்க வந்து என்ன காரியம் பண்ணாங்க? இந்த வேலைய செஞ்சு முடிக்க. அப்போ எல்லாராலயும் ஏதோ எல்லாம் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் யோசிக்க முடிஞ்சதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, யார்கிட்டயாவது அந்த நேச்சுரல் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும்போது, எல்லாமே மேஜிக் போல நடந்து முடிஞ்சிடும் காரியம். உங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்றது எனக்கு புரியுது. ஆனா, நீங்க இன்னிக்கு கவனம் கொடுக்க வேண்டியது, இந்த ரிஃப்ளெக்ஷன் பத்தி பார்க்கும்போது, முக்கியமான குவாலிட்டீஸ், பண்புகள் பத்தி யோசிச்சு பாருங்க. அந்த லீடர்ஸ் என்ன பண்றாங்கன்னு. அது உங்களுடைய பண்பாக கூட இருக்கலாம். அப்போ அப்ப இது உங்களுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டா நான் இங்க விடுறேன். ஒரு வேலையில நடந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு குவாலிட்டி வெளிப்படலாம். அது எல்லாமே ஒண்ணு கூடி வந்து அந்த வேலைய செஞ்சு முடிக்க உதவியா இருந்திருக்கலாம். அப்புறமா மைக் வந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணாரு. ம். கண்ட்ரோல்லேருந்து ஷ் அ எம்பவரிங்க்கு எப்படி ஷிஃப்ட் பண்றதுன்னு சொன்னாரு. ம். இ இந்த வேலைய முடிக்கணும் அப்படின்னு இல்லாம, அப்ப அவரு சொன்னாரு, நாம செய்ய வேண்டிய நெசசரி ஷிஃப்ட் நம்மளுடைய திங்கிங்ல செய்ய வேண்டிய மாற்றம் பத்தி சொன்னாரு. அப்போ நாம இன்னைக்கு 4 விஷயங்கள் அதுலருந்து பார்க்கலாம். நான் வந்து கோட் ஆஃப் ஆர்ம்ஸ்ன்னு இத சொல்றேன். இது வந்து டீம் கிரஸ்ட்ன்னு சொல்லலாம். கோட் ஆஃப் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லலாம். உங்களோட பேப்பர்ல நான் உங்களோடயே சேர்ந்து எழுதப் போறேன். அப்போ பெருசா 4 பக்கமா இழுக்கலாம் இந்த மாரி வரையலாம். அப்புறமா அத 4ஆக வகுக்கலாம் அந்த பகுதிய. அப்போ நானு வார்த்தைகளுக்கு நடுவுல பிக்சர் யூஸ் பண்ண போறேன். இப்ப இந்த கோட் ஆஃப் ஆர்ம்ஸ்ல தலைமை எப்படி இருக்கும்? நேச்சுரலான தலைமை அப்படின்றதுக்கு வந்து நான் சொல்லப் போறேன். இப்ப மேல இருக்கிற சதுரத்துல ம் நான் அப்போ என்ன வேல்யூ வந்து ரொம்ப முக்கியமானது? அதோட விஷன் என்னன்னு பார்க்கறதுக்கு. அது ஒரு குணமா இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில அத வந்து வெளிப்படுத்துங்க. நான் வந்து தெளிவு வந்து கரெக்ட்ன்னு யோசிக்கலாம். அப்ப
அதுல ஒரு சிம்பல் மாரி போட்டுக்கோங்க. அது வந்து இயற்கையிலேருந்து இருக்கலாம். ஏதாவது ஒரு டூலா இருக்கலாம். அப்புறம் அதுல அது கீழ இருக்கக்கூடியதுல, அப்போ அதுல வந்து குணம் என்ன குணம் தெரியுது? மக்களுக்காக என்ன குணத்தை வெளிப்படுத்தி அந்த காரியத்த செய்து முடிக்க முடியும்? அது அன்பு, மரியாதையா இருக்கலாம். அது ஒரு முக்கியமான ஆட்டிட்யூட் இல்லையா? எல்லா குழு அ விஷயங்கள்லயும். ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. அப்புறமா வேலை பத்தி வரும்போது, என்ன குணம் வந்து இந்த வேலைய முடிக்கிறதுக்கு உதவியா இருக்கு? வேலைய செய்து முடிக்கிறதுக்கு என்ன குணம் உதவியா இருக்கு? நான் முயற்சி பண்ணக்கூடியதா இருக்கலாம். அப்போ நான் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் அதாவது முகத்துக்கு நேரா சொல்லக்கூடிய வார்த்தைகள், இல்ல அந்த குணம் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கலாம். குவாலிட்டி. அப்புறமா கடைசி கார்னர்ல ஒரு குழு இருக்கும்போது அதுல தடைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அப்ப எந்த குணம் வந்து அந்த தடைகளையோ, பிரச்சனைகளையோ தாண்டி வர உதவுது? இது வந்து பிரச்சனைகள தீர்த்து வைக்க உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. அந்த குணத்த எழுதுங்க. எல்லா நேரத்துலயும் இல்ல. ஏதாவது ஒரு சில நேரத்துல அமைதியா ஒரு சில நிமிடங்கள் இருக்கிறது கூட பிரச்சனைகள தீர்த்து வைக்க முடியும். ஏதாவது ஒரு இமேஜ் அந்த குணத்த, அந்த வேல்யூவ அ பறைசாற்றும் விதமாக அதுல போட்டு வைங்க. இப்போ நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி வரைஞ்சிருக்கீங்க? நீங்க அது எல்லாத்தையும் மொத்தமா பார்க்கும்போது, அப்ப அதுல ஒரு நேச்சுரல் ஆட்டிட்யூட் தெரியும் லீடர்ஷிப்ல. அப்போ இதுதான் உங்களுடைய ஒரு மாடலா இருக்க முடியும். மாடல் இருக்கும் இல்லையா? ஒரு கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் கீழ. எல்லாத்தையும் ஒண்ணு கூடி போட்டு அது என்னது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த ஆட்டிட்யூட் வந்து உங்களுக்கு நினைவுபடுத்தும். இது வந்து நேச்சுரலா ஒரு லீடர் எப்படி இருப்பாங்க, அந்த தலைமை பண்ப வளர்த்துக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் சொல்லலாம். ஸ்டே வித் த ப்ராசஸ். அதாவது அந்த ப்ராசஸ்ல ஈடுபட்டு இருங்க அப்படின்னு ஏதாவது பிரச்சனை வரும்போது,
2 பேர் சண்டை போடும்போது, அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, அந்த சூழ்நிலையில போயி எப்படி அ அந்த பிரச்சனைய தீர்த்து வைப்பாங்க. அந்த பிரச்சனைக்குள்ள போகாம, அ வெளியில இருந்து எப்படி அத தீர்த்து வைப்பாங்க. நான் எல்லா கோர்ட் ஆஃப் ஆர்ம்ஸையும் பார்க்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா, அ நீங்க வரக்கூடிய அடுத்தடுத்த வாரங்கள்ல நீங்க செய்யலாம்னு நெனைக்கிறேன். இந்த மாடல் நம்ம பார்த்தாச்சு. மைக்கும் சொன்னாரு. இன்னொன்னு சொன்னாரு. நாம செய்ய வேண்டிய முதல் வேலை, அ குழுவோட சேர்ந்து வேலை செய்யும்போது, தன்னுடைய சுய முன்னேற்றத்த பத்தி ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். நான் இத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த செஷனுக்காக. அவரு வந்து நெறைய குவாலிட்டீஸ பத்தி சொன்னாரு. அப்போ எப்படி குழுவுக்கு அதிகாரம் அளிக்கிறது பத்தியும் சொன்னாரு. மரியாதை, ட்ரஸ்ட்டு, நம்பிக்கை, அப்ப சின்சியாரிட்டி, ரிலையபிலிட்டி, இன்டெகிரிட்டி, பேஷன், நம்பிக்கை, தன்னம்பிக்கை, கன்சிஸ்டன்ஸு, கிளாரிட்டி, தெளிவு. இது ரொம்ப முக்கியம்னாரு. நம்மளுடைய தலைமை ஸ் அ வக் தெளிவா சொல்றதுக்கு. இப்போ நம்மளுடைய கோட் ஆஃப் ஆர்ம்ஸும் பார்த்தாச்சு. இப்போ நாம கொஞ்சம் நேரம் எடுத்து, நமக்குள்ள நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நம்மகிட்ட என்ன இருக்கு? நமக்கு இன்னும் நம்மளுடைய பெஸ்ட்ட வெளிக்கொண்டு வரதுக்கு இன்னும் என்ன தேவை? இப்ப ஜூடியும் நானும் அந்த புக்கு எழுதும்போது, எனக்கு தோணுச்சு, மக்களுக்கு நெறைய ஸ்கில்ஸு, டேலண்ட்ஸ் இருக்கு. ஆனா, நெறைய நேரம் வேலை குடுக்கும்பொழுது, அ அந்த இதெல்லாம் மிஸ் பண்றோம். அப்போ எப்படி ஒரு வேலை கிடைக்கும்போது, அதிலேருந்து நம்மளுடைய பெஸ்ட்ட கொண்டு வரது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு டீம் ஆக்டிவிட்டியோ, ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டியா இருக்கலாம். அப்போ நம்ம ஒரு சின்ன விஷுவலைசேஷன் இப்ப பண்ணலாம். ஒரு சின்ன விஷுவலைசேஷன். நீங்க இப்போ உட்கார்ந்து நான் என்ன சொல்றேனோ, அத கேட்க போறீங்க. இது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டீஸ் பார்க்கலாம். இல்ல நாம டெவலப் பண்ண வேண்டியது, இல்ல ரிஃபைன் பண்ண வேண்டியது என்னதுன்னு பார்க்கலாம். அப்போ நீங்க எங்க உட்கார்ந்திருந்தாலும், நேரா அமர்ந்து இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. உங்க கால்கள் தரையில இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ஆழமான மூச்சு எடுத்துக்கோங்க. மெதுவா விடுங்க. மெதுவா அந்த ரிலாக்சேஷன் உங்க கைகள்ல, கால்கள்லாம் வரத உணருங்க. அப்போ நான் நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஆத்மா உங்க உடல விட்டு வெளில வரீங்க. நீங்க இப்போ உங்களுடைய விட்டு விலகி இருக்கீங்க. நீங்க உங்க உடல மேலேருந்து பார்க்குறீங்க. இந்த உடல் வேலைகள செய்து முடிக்குது. நீங்க அந்த உடல பார்க்கும்போது, வெவ்வேறு விதங்கள்ல அ மக்களோட சரி, வேலைகள சரியான வழியில செய்து முடிக்குது. இப்போ நீங்க உங்களை பார்த்து சிரிக்க முடியுதா? உங்ககிட்ட திருப்தி இருக்கா? சந்தோஷம் இருக்கா?
அப்போ உங்களுடைய பெஸ்ட்ட வந்து குரூப் யூஸ் பண்றாங்க. இப்ப இது நீங்க கவனிக்கும் பொழுது, ஒரு ஆன்மாவுடைய குவாலிட்டி அப்ப அந்த குவாலிட்டிய உங்ககிட்ட இருந்து வெளிக்கொணர நீங்க அனுமதிக்கிறீங்க. ஓ! அந்த குணத்த நீங்க வெளிவர அனுமதிக்கிறீங்க. அது ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன அந்த குவாலிட்டி? அத நீங்க உங்களுக்குள்ள பார்க்குறீங்க. நீங்க குழுவோட என்ன நடக்கிறதா நீங்க பார்க்குறீங்க? அந்த குரூப்க்குள்ள, இந்த குழுக்குள்ள இந்த குவாலிட்டிய கொண்டு வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க? நீங்க கவனிக்கிறீங்க. அவங்க உங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. அவங்களுடைய விசேஷ தன்மைகள கொண்டு வராங்க. நீங்க இந்த சீன்ல மேல மிதந்துகிட்டே இருக்கும்போது, குழுவுல இருக்கிறவங்க தங்களுக்குள்ள எப்படி உரையாடல் பண்ணிக்கிறாங்கன்றத பாருங்க. நீங்க எதுக்குள்ளயும் போல. என்ன குணம், என்ன குவாலிட்டி வந்து எல்லார்கிட்ட இருந்தும் பெஸ்ட்ட கொண்டு வருது. அப்புறமா நீங்க மேல மிதக்கிறதுனால, நீங்க விலகி போயிட்டீங்க. குழுவும் நல்லா ஃபங்ஷன் பண்ணுது. வேலைய நல்லா பண்றாங்க. எல்லாருக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் நல்ல உரையாடல் பண்றாங்க. என்ன குணம் அவங்க இன்னும் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன நடக்குது? நல்லது. இன்னொரு ஆழமான மூச்சு எடுத்துட்டு, மறுபடியும் இந்த செஷனுக்கு திரும்ப வாங்க. நீங்க மறுபடியும் உள்ள வரும்போது, அ 3 குவாலிட்டீஸ் உங்களுக்குள்ள, மத்தவங்களுக்குள்ள, இந்த டீமுக்குள்ள எல்லார்கிட்டயும் அதே குவாலிட்டி இருக்கிறத பார்க்குறீங்க. அது அந்த சிச்சுவேஷன்ல ஆக்டிவேட் ஆனத நீங்க பார்த்தீங்க. இல்லையா? அத எழுதுங்க. ஓ! நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 3 குவாலிட்டீஸ் தான் வந்து ஒரு பேக் போனா இருக்குது. அப்ப அது நீங்க லீடர்ன்னு ப்ரூவ் பண்ணுது. நீங்க ஒரு குழுல மெம்பரா இருக்கும்போது, யாரோ ஒருத்தர் இந்த குணங்கள வெளிக்கொணர்றாங்க. இப்போ என்கிட்ட இந்த 3 கேள்விகள் இருந்தது. இப்போ குணங்களினுடைய மரம் பார்க்குறோம். என்ன நம்மகிட்ட இருந்து என்கிட்ட இருந்து என்னுடைய பெஸ்ட்ட வெளிக்கொணருது. மத்தவங்க கிட்ட என்ன குணம் இருக்கு, அத பெஸ்ட்டு வெளிக்கொணருது. எந்த குணம் வந்து எனக்கு மத்தவங்களுக்கு சேவை செய்ய உதவி பண்ணுது. அப்போ நான் வந்து 3 அஃபர்மேஷன் உங்களுக்காக நீங்க எழுதிக்கோங்க. உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காக. நீங்க சொல்லலாம்.
எனக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அ நான் ஒத்துழைக்கக்கூடியவன், நான் அன்பானவன், நான் தெளிவா இருக்கேன். இது வந்து உங்களுக்காக. நான் அப்படின்னும்போது. அப்புறமா இன்னொரு பண்பு உங்ககிட்ட இருக்கு. அது நீங்க மத்தவங்க கிட்டேருந்து கவர்ந்து எடுத்து அது உங்கள்தாகன்னு நெனச்சிருக்கீங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு குவாலிட்டிய பாப்பீங்க இல்லையா? ஏதாவது ஒரு சூழ்நிலையில தேவையா இருக்கும். அப்போ கடைசில நான் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்றேன். அப்போ யாராவது ஒத்துழைக்கிற நல்லிணக்கம் உருவாகுவதற்காக ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நாம பார்த்துருக்கோம். எப்படி வந்து பவர்ஃபுல்லா இருக்கு அஃபர்மேஷன்ஸ். நாம வந்து நெகட்டிவ் எண்ணங்கள விட்டுடும்போது, வீக்னஸ் எல்லாம் விட்டுட்டு, குவாலிட்டி, வர்ச்சூஸ், வேல்யூஸ்லாம் வச்சு பண்ணும்போது, நம்மள சக்திசாலி ஆக்குது. காலையில நீயும் சரி, நெறைய நாள்ல, நெறைய நேரத்துல நாம அத பிராக்டிஸ் பண்ணும்போது, ரொம்ப சக்திசாலியா இருக்கு. அப்புறமா நாம அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கூட கவனிச்சு பார்க்கலாம். இப்போ நம்மள செக் பண்ணி, ஈவினிங்ல செக் பண்ணி, நம்ம மெடிடேட்ங்கும்போது, நாம வந்து அந்த சூழ்நிலையில இருக்கும்போது, இந்த அஃபர்மேஷன் உறுதிமொழிய பயன்படுத்தணுமா அப்படின்னு செக் பண்ணலாம். என்னால இது பயன்படுத்த முடிஞ்சதா இந்த குவாலிட்டீஸ? அப்போ இதுல நானு பெட்டர் ஆகணும். தூய்மையான இன்டென்ஷன் தேவையா இருக்கு. இத செயல்படுத்துறதுக்கு. எப்படி நம்ம பெட்டரா இருக்கணும் அப்படின்னு செக் பண்றதுக்கு. இப்போ நான் வந்து 3 உறுதிமொழிகள பார்த்தோம். அப்ப சாட் பாக்ஸ்ல நாம போடலாம். நாம அஃபர்மேஷன்ஸ் இருக்கா பார்க்கலாம். ஓ நமக்கு நாமே ஓ உறுதி அளித்துக் கொள்வதற்காக, அதிகாரம் அளிக்கிறதுக்காக நம்மகிட்ட அது இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். பாசிட்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி அப்படின்லாம் சாட்ல போட்டிருக்காங்க. எம்பத்தி, அப்ரிசியேஷன் எல்லாம் போட்டிருக்காங்க. அக்சஸபிலிட்டி, அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளும் தன்மை. நல்லது. லைட்னஸ், லேசான தன்மை. பொறுப்பா உணர்றது. இப்ப நெறைய நல்ல நல்ல எக்ஸாம்பிள் வந்திருக்கு. இப்போ உண்மை, புரிந்து கொள்றது, கருணை, நன்றி.
இப்போ ஒரு நொடி, ஒரு நிமிடம் அமைதியில இருந்து, இது எல்லாத்தையும் நமக்குள்ள ஈர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆரம்பிக்கும்போது, ஒரு டேக் அவேயோட போவோம் இல்லையா? எடுத்துட்டு போவோம் நம்மளோட. இப்போ இது வந்து நம்மளுடையதா, நமக்கே எடுத்துக்க போற மாரி. இப்போ இந்த உறுதிமொழிகளோட நான் நீங்க இப்படி யோசிக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இத நீங்க உருவாக்க முடியும்? உங்கள ஒரு நாள்ல. அப்ப இது உங்கள அதிகாரம் அளிக்கும். இது உங்களுடைய நேச்சரா எப்ப அது மாற வாய்ப்பு இருக்கு? ஒரு நாள்ல. அப்போ அப்போ ஓ ஒரு நாள்ல எந்த டைம்ல நீங்க இத உருவாக்கலாம்? இது அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வருதுன்னு பாருங்க. வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் இருக்கு. எந்த நேரமா வேணா இருக்கலாம். அப்ப அஃபர்மேஷன உறுதிமொழிய செயல்ல கொண்டு வரதுக்கு. ஏதாவது ஒரு நேரத்த உங்களுடையதாக ஆக்கிக்கோங்க. அப்ப நாளுடைய கடைசியில அது எப்படி போச்சு அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. அ ஒரு நொடி இப்போ எடுத்து பாருங்க. உங்களுக்காக நீங்களே ஒரு பிளான் பண்ணுங்க. உறுதிமொழிய ஒரு வழியா எடுத்துக்கிட்டு இத செய்து பாருங்க. உங்களுடைய தலைமை பண்பு, இந்த ஒரு எபிலிட்டியா மாத்திக்கலாம். இங்க எல்லாரையும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நேரமும், நாளும் மாறி இருக்கு. இப்போ ஒரு ஃபார்மல் லீடர் கிடையாது. இது ஒரு ஜர்னி இல்லையா? உறுதிமொழி மற்றும் ஒரு நாளுடைய கடைசியில இது செக் பண்ணி பார்க்கறது. ஸோ, இப்போ நான் மறுபடியும் இந்த டீம கூப்பிடுறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா பார்க்கலாம். நன்றிகள் சிஸ்டர் டெபி. உறுதிமொழிகள் ஒரு வழி இல்லையா? நம்மளே நாமளே உயர்த்திக்கிறதுக்கு, டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. நமக்கு நெறைய டைம் குடுத்தீங்க. அந்த அஃபர்மேஷன் நமக்காக நாமளே எழுதிக்கிறதுக்கு. யாராவது சிஸ்டர் டெபிக்கு கொஸ்டின் இருந்தா சாட்ல போடலாம்.
இப்போ நாம கடைசில இந்த மெடிடேஷன் பார்க்கலாம். அப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்ப கேள்வி வந்து, எனக்கு ஒரு எபிலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி மத்தவங்க ரெகக்னைஸ் பண்ண வைக்கிறது? நல்லது. அப்போ ஆர்கனைசேஷனல் சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது, நம்ம வந்து வேலையில ரொம்ப கவனமா இருப்போம். அதில ஒரு சில நேரத்தில மக்கள் என்ன பண்றாங்க? அவங்களுக்குள்ளேருந்து என்ன வெளிக்கொண்டு வராங்க? அப்படின்றத பார்க்க மறந்துர்றோம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. அது ரெகக்னைஸ் ஆகல. ஆனா, உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. அது வேலை செய்ய முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறோம். அப்ப நம்ம அகங்காரத்த தள்ளி வச்சுட்டு, அப்போ நான் அகங்காரம் இந்த மாரி சொல்லுதுன்னு நெனைக்கிறோம். அப்போ எனக்கு கூட நடக்கிறத நாம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்க அது மெம்பர் ஆஃப் த குரூப்பாவும் யோசிப்பீங்க. நானு ஒரு சிலத ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இது என்னுடைய மனப்பான்மைன்னு சொல்லணும்னா, அப்ப அங்க வந்து நம்மளோட லீடர்ஷிப்ப வெளிப்படுத்தலாம். அப்போ இது ஃபார்முலா எதுவும் இல்லாம இருக்கலாம். ஆனா இது என்ன பண்ணலாம்னா, இப்ப ஓப்பன் அப் ஆகும். அப்ப இன்னும் என்ன வேணும்? ஆம். அது தவிர அவங்க கிட்ட என்ன எபிலிட்டி இருக்குன்னு பார்க்க ஆரம்பிப்போம். அப்ப அதுல ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கான்வர்சேஷன். அப்ப இதுல நானு இது ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அது மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னும் கேட்கணும்னு நெனைக்கிறேன். இது வந்து ஒரு அப்ரோச்சா இருக்கலாம். நல்லது. அப்போ ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு என்ன நெனைக்கிறோன்றத சொல்லலாம். நல்லது, நல்லது. இதுக்கு மேல கொஸ்டின்ஸ் இல்ல. கடைசில ஒரு மெடிடேஷன் இருக்கும்னு நெனைக்கிறேன். சிஸ்டர் கிளாடியா வந்து நன்றி உரை கூறுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது டெபி. நீங்க இத பத்தி கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் உருவாக்குனீங்க இல்லையா நமக்காக. அப்போ அதில பார்க்க முடியும். நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டிய பார்க்க முடிஞ்சது. அது இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கோட் ஆஃப் ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப நமக்காக இருக்குமான்னு நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். நீங்க டிராவல் பண்ணும்போது, என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப நன்றிகள். நாங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்றோம். இப்போ நெறைய நம்ம யோசிக்கிறதுக்காக நெறைய விஷயங்கள் குடுத்தாங்க. யோசிக்கிறதுக்கு, பேசிக்கிறதுக்கு. இப்ப சிஸ்டர் டிபி, பிரதர் மனோஜ் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றிகள். நானும் புனேல இருக்கேன். நான் உங்கள மிஸ் பண்றேன். நம்ம எல்லாருமே ஆன்லைன்ல
மீட் பண்ணலாம். அதான் வந்து Zoom உடைய பியூட்டி. அப்போ அனௌன்ஸ்மென்ட் பார்க்கலாம். இப்போ அடுத்தது ரிவிஷன் இருக்கும். அடுத்த வாரம். அப்போ அடுத்த எப்பயுமே சாட்டர்டே தான். இன்னைக்கு சண்டே இன்னைக்கு மட்டும் சண்டே இருக்கு. டைமிங்கும் ஷிஃப்ட் ஆகுது. யுஎஸ், யூகே, வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து டே லைட் ஷேவிங்காக. அப்போ அடுத்த வாரம் மார்ச் வரைக்கும் டே லைட் சேவிங் வர வரைக்கும் 8:30 பிஎம் டே டைம். நம்ம வந்து அடுத்த அடுத்த டைம் ஜோனும் அதுங்க கூடவே நம்ம போடுவோம். அப்புறமா மறுபடியும் தலைமை பண்பு. அது வந்து சாட்டர்டே ஈவினிங் நடக்கிறதுனால இதை வந்து 12 மணி நேரத்துக்கு மட்டும் போஸ்ட்போன் பண்ணுறோம். அப்புறம் இந்த டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் இதை ரெகுலராக போடுறோம். இப்போ புதுசாக இணைந்திருக்கவங்க வந்து இமெயில்ஸ் கான்டாக்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாட் பாக்ஸில் போடலாம். இல்லைன்னா சிஸ்டர் விதி, சிஸ்டர் அனுவுக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். இது நம்ம கேலண்டர். நான் அதை அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த 2 வாரத்துடைய வெப்சைட்டு, யூடியூப் சேனல்லாம் இருக்குது. எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. விஹாசா.inல. அப்புறமா vancouver.brahmakumaris.ca இருக்குது. ஃபீட்பேக் கமெண்ட் எல்லாம் நீங்கள் ஜிமெயில் ஐடியில் கொடுக்கலாம். இதோட மெடிடேஷனில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ வீடியோ கேமரா ஓப்பன் பண்ணால் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சங்கம யுகத்தினுடைய அழகான படம். ஒரு சிலர் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ கிளிக் பண்ணலாம். நல்லது. இப்போ மெடிடேஷன் பார்க்கலாம். நல்லது. வேலையை செய்து முடிக்கிறது, ஒரு ஒர்க் ஷாப்புக்கு அடுத்த ஒர்க் ஷாப் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லது. இந்த கடைசி மெடிடேஷனில் ஒரு சின்னதாக இருக்கும். எப்பயும் போல ஆழமான மூச்சு எடுங்க. இது வந்து மனதை அமைதிப்படுத்துது. மெதுவாக வெளில விடுங்க. உங்களுடைய முகத்தை முகத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. உடலை ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்கள் ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ். உங்களுக்குள்ள ரொம்ப அமைதியாக இருங்க. உங்களை ஒரு ப்ராஜெக்டில் வேலை செய்கிறதா பாருங்க. மற்றவங்களோட ஒரு புன்னகையோட நீங்களும் உங்களை பார்த்து ஒரு புன்னகை செய்துங்க. வேலையில்
வேலையும் புன்னகையோட நடக்குது பாருங்க. உங்கள பத்தியும் தெரியும். உங்கள சுத்தி இருக்கிறவங்கள உங்க டீம்லயும் வந்து ஏதோ ஒரு விசேஷ தன்மை இருக்கு. வேலைய செய்து முடிக்கிறதுக்கு. நீங்க சரியான நபர். நீங்க ஒரு நேச்சுரல் லீடர். மத்தவங்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடியவர். ஒரு முறை மட்டும் இல்ல, ஒவ்வொரு முறையும். அப்போ நீங்க இருக்கும்போது அந்த வேலை ரொம்ப எளிதா முடிஞ்சிடுது. உங்களோட வைப்ரேஷன் மற்றவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெஸ்ட்ட வெளிக்கொணருது. உங்களுடைய புது பிராக்டிஸ ஞாபகப்படுத்திக்கோங்க. அத உங்க டீம்ல நீங்க கொண்டு வரத பாருங்க. உங்களுடைய உறுதிமொழி. உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. இப்போ ஒத்துழைப்ப அதிகமாக்குறது, நல்லிணக்கத்த உருவாக்குறத பாருங்க. எல்லாரோடையும் அலைன்ட். உங்களுடைய எண்ணம், சொல், செயல், ஃபீலிங்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடியதாக இருக்கு. அந்த சூழ்நிலையில இருங்க. அமைதியா இருங்க. அப்ப மரியாதையினுடைய வைப்ரேஷன், நம்பிக்கையினுடைய வைப்ரேஷன் எல்லாருக்குமே குடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி உணர்வோட இருங்க. ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பிற்காகவும், என்ன நடக்குதோ அதற்காக. நன்றின்னு சொல்லுங்க. மனதிலிருந்து, வார்த்தைகள் இல்லாம. உங்களுடைய நன்றி உணர்வு குழுவ அதிகாரம் அளிக்கிறத பாருங்க. ஓம் சாந்தி. நன்றிகள் சிஸ்டர் டெபி. எல்லாரையும் அடுத்த வாரம் பார்க்கலாம்.